Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய பல வகை செடிகளை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க பாருங்க. அது நம்ம நர்சரியில் இருக்கிற செடியை மட்டும் தான் நான் காட்ட போறேன். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் என்ன செடி இருக்குதோ இல்லாதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம நர்சரியில் என்னென்ன செடி இப்போ ஸ்டாக் இருக்குதோ அந்த வீடியோ உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவது இல்லை லாங் வீடியோவது எல்லாமே அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம நர்சரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே லைவாக வந்து இப்போ இருக்குது. நம்ம இத்தனை பிளான்ட் ஸ்டாக் இருக்கிறது தான் வீடியோ போடுறது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதனா பிளான்ட் பிடிச்சிருந்தா நம்ம டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்துருங்க. ஒரு கேட்லாக் லிங்க்கு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுவோங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சுற்றி பல வகைகள் வைக்கணும், இல்லை ரோஜா செடி வைக்கணும், இல்லை பூச்செடிகள் வைக்கணும், இல்லை கொய்யா செடி வைக்கணும், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்னென்ன புதுசாக வந்துருக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு. எல்லாமே டாப் குவாலிட்டியான பிளான்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் வந்திருக்கு. ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி 10 நாவல்னு சொல்லுவாங்க, தாய் கிங் நாவல்னு சொல்லுவாங்க, சர் காட்டன் ஜமுன் நாவல்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரில் அழைக்கக்கூடிய ஒரே பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தாய் கிங் நாவல். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. கேஜி 10 நாவல் கொடுங்கன்றாங்க, தாய் கிங் நாவல் கொடுங்கன்றாங்க, சார் காட்டன் ஜமுன் நாவல்னு சொல்கிறாங்க. இது 3ஓட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செடி தான், ஒரே பேர் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தாய் கிங் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய செடியாக கொடுங்கன்னு கேட்டுங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 feet ஹைட்டில் சும்மா டாப் குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா? பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க. கிட்டத்தட்ட 1 year வளர்த்த பிளான்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணாலும் சரி, பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 6 months to 1 year உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம்லேருந்து 40 கிராம், 50 கிராம், 60 கிராம், 100 கிராம் வரைக்குமே டச் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோட வெயிட் அந்த அளவுக்கு வரும். மரம் வளர்ச்சி ஆவாவா ஏன்னா பார்த்தீங்கன்னா சதைப்பற்று அதிகமாக இருக்கும். சீடு வந்து சின்னதாக இருக்கும். ஒரு கமர்ஷியலாக வைக்கணும், தோட்டத்துக்கு விவசாயிக்கு வைக்கணும், தாராளமாக சூஸ் பண்ண வேண்டி தாய் கிங் நாவல். ஓகேனா? பெஸ்ட்டாக இருக்கும். இதோட இலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அகலம் அங்கே பாருங்களேன். இது இலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அகலமாக நல்லா ஒரு கை அளவுக்கு மேலே இருக்கும். தாய் கேஜி 10 நாவல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் நாட்டு விதை இருக்கு போட்ட வந்து நாவல்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கிற வந்து நாவல் மரத்துலேருந்து ஒட்டு கட்டி வளர்த்த பிளான்ட் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈல்டிங் பிளான்ட் தான். ஓகேங்களா? அந்த 5 feet ஹைட் ஓனாவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மொட்டை மாட்டியில் ஒரு ட்ரம்மில் வைக்கினா கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 inch பாட்டில் வச்சு காய் வருமானு கேட்டிங்கன்னா 20 inch பாட்டிலே அருமையாக காய்கள் தரக்கூடிய கேஜி 10 நாவல் தாய் கிங் நாவல் நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் இருக்குது. லிமிட்டடான ஸ்டாக் கிடையாது. 100 பிளான்ட் கிட்ட இந்த மாதிரி ரெடி ஸ்டாக்ல இருக்கு. எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டிங்க. பாருங்களேன் எல்லாமே பிரான்ச் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வைக்கும் போது நல்லா பிரான்ச் வரமா கட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வளர்த்தீங்கன்னா போதும். இதிலே சின்னதிலே காய் பறிக்கலாம். நிறைய பேர் நாவல் வச்சிருப்பீங்க, இந்த பெரிய மரம் இருக்குப்பா ஒன்றுமே காய் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரகங்கள் வாங்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். தாய் கிங் நாவல் புது செடிங்க, பெரிய செடி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு புக் பண்ணிக்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி. ஓகேனா? நீங்கள் நார்மலாக வியட்நாம் பழம் நீங்கள் நிறைய இடத்துல வாங்கியிருப்பீங்க. எல்லாமே எல்லோ கலர் பழம் தான் கொடுப்பாங்க. ஓகேனா? வருஷம் ஃபுல்லாக காய்க்கக்கூடியது, சீக்கிரமாக காய்க்கும். ஓகேனா? வியட்நாம் பழம். ஆனால் வியட்நாம் ரெட் பழம் நம்மக்கிட்ட புதுசாக வந்துருக்குங்க. அதே மாதிரி பிளான்டேஷன் பண்ணுறது 1.5 வருஷத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். உள்ள வந்து சோளை எல்லாமே நல்லா ரெட் கலர் இருக்குங்க. டார்க் ரெட் கலர் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் ரெட் கலர் இருக்கும். அதனால சோளோட சைஸு பெருசாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் செடி நட்டதுலேருந்து 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும். பழத்தோட வெயிட் எப்படிப்பா வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ வெயிட்டுக்குள்ளே தான் வரும். இந்த பிளான்ட் எல்லாமே பட்டிங் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். எல்லாமே பட்டிங் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் வைக்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நேரில் ஒரு நேரத்தில் வச்சிங்கன்னா தான் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்லா க்ரோத் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஈல்டு வரும். ஓகே? 1.5 வருஷம் ஈல்டு வரும். பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 feet இருக்குது. இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு அக்கா வேணும், எனக்கு 100 பிளான்ட் வேணும், இல்லை 50 பிளான்ட் வேணும், ஒரு 10 பிளான்ட் வேணும்னா கூட நம்ம கொடுக்குறோங்க. நீங்கள் இல்லை ஒரே பிளான்ட் வேணுன்னா கூட நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வியட்நாம் ரெட். ஓகே? நீங்கள் வந்து எங்கேயுமே கிடைக்காத வெரைட்டி தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடினா கிடைக்காத வியட்நாம் ரெட்டு நாம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். லீஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே வியட்நாம் ரெட்டு. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக வியட்நாம் பழம் மஞ்சள் கலர் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வியட்நாம் ரெட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் 100 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கேரளா நெல்லிக்கான்னு சொல்லக்கூடிய இரும்பு புளி. ஓகேங்களா? இது இரும்பு புளின்னுவாங்க, இல்லை பிம்பிளின்னு சொல்லுவாங்க, பிம்பிளி ஃப்ரூட்டுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக இந்த மாதிரி மரம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு நார்மலான நெல்லிக்காய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஒரு நார்மலாக நம்ம நெல்லிக்காய் எப்படி நம்ம அரை நெல்லிக்காய் சாப்பிட்றோங்களோ அதே மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறாங்க, உடம்புக்கு நிறைய வந்து பெனிஃபிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் தயாரிக்கிறாங்க. இது நிறைய சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வந்து பிம்பிலி ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்குது, நல்லா நீட்டமாக ஒரு சீட்டில் திராட்சை மாதிரி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டின்னு வரும், நிறைய வருங்க பாருங்கள். எக்கச்சக்கமாக காய்க்கும். ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு வீட்டுக்கு பயங்கரமாக காய்க்கும். அது ஊறுகாய்க்கெல்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஆனால் ஊறுகாய் அது நெல்லிக்காய் நம்ம போட்டு மிளகு உப்பு போட்டு கடுகு போட்டு வணக்கி சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு அருமையான பிம்பிளி செடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 ரூபீஸ் தராங்க. இந்த மாதிரி பிளான்ட் பாருங்கள், பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள், எல்லாமே இங்கே பாருங்கள். பிளான்ட் 1-2 பிளான்ட் கிடையாது, உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 50 பிளான்ட் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வரும். மேக்ஸிமம் 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்கக்கூடிய பிம்பிளி ஃப்ரூட் நம்மகிட்ட இருக்குது. நெல்லிக்காய் மாதிரி வரக்கூடியது கேரளா நெல்லிக்காய். நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, எங்கேயுமே தேவை நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. விருப்பப்பட வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ஃப்ரூட். ஓகே, ஆனால் மங்குஸ்டின் ஃப்ரூட்டை வந்து பார்க்க பாருங்கள். மங்குஸ்டின் ஃப்ரூட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன செடி வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் வாங்கி வச்சிருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தே இல்லைப்பா, ஒரு இலை வருது 2 இலை வருது அப்படியே இருக்குது, நெட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்குஸ்டின் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 feet. ஓகேங்களா, 6 feet ஹைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் பிளான்ட். ஓகேங்களா, ஒரு 4 வருஷம் பிளான்ட்டை உங்களுக்கு தரமான ரேட்டு தர போகிறேங்க. ஸ்டெம்மோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு பிளான்ட் இருட்டே காட்டுற பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்டெம் குவாலிட்டி பாருங்கள். மங்குஸ்டானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிளேஸில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, இந்த மாதிரி நல்லா தோப்புக்குள்ளே ஒரு நிழலாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் குரோத் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வளரனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 மாதம் ஆகும். ஓகேங்களா, ஒரு ஸ்டெப் வளரனா இதுதான் ஒரு ஸ்டெப்பு. இதே மாதிரி இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years பிளான்ட். ஓகேங்களா, 3.5 வருஷம் to 4 வருஷம் ஆன பிளான்ட்டை தான் உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க மங்குஸ்தான் பெரிய பிளான்ட் தான் கொடுங்கன்னு. ஓகேங்களா, நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் டைரெக்டான சன்லைட்டில் வைக்காதீங்க. அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. நல்லா தென்னந்தோப்பு இருக்குப்பா, எனக்கு மாந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்புக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மரம் வளர்ந்துருக்கு, நல்ல நிழல் இருக்குப்பா, அந்த மாதிரி இடத்துல வைக்கிறேன் பாருன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. மங்குஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒய்லட் கலர் இருக்கும், ஒல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். எத்தனை சோளங்கள் மேலே இருக்குமோ அது மாதிரி ஒல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா சூப்பரான வெரைட்டி. இது எல்லாமே பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் குவாலிட்டிலாம் பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளான்ட் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்புன்னு புக் பண்ணிக்கோங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்கு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி லாங்கன்னு சொல்லக்கூடிய ரெட் லாங்கன். ஓகேங்களா, இந்த லாங்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிச்சி மாதிரி எப்படி காய்க்கும் அதே மாதிரி கொத்தாக காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன்லேயே நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, டிராபிக்கல் லாங்கன் இருக்குது, டைமண்ட் ரெவர் லாங்கன், இடோ ஸ்டார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி அடிக்கிட்டே போகலாம். அந்த வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபி லாங்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே நல்லா ரெட் கலர் வரும், ஒல்லை வந்து ஒயிட் கலரில் ப்ளஸ் இருக்குது, நல்லா நுங்கு மாதிரி ஒரு லிச்சி மாதிரி டேஸ்ட் வரக்கூடிய ஒரு அருமையான பழம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி உற்பத்தி பண்ண பிளான்ட்ஸ், விதை மூலம் உற்பத்தி பண்ண பிளான்ட்ஸ்லேருந்து காய்ச்சி அந்த கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு தரமான பிளான்ட்ஸ் கொடுக்குறங்க. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா 1 yearலேயே கண்டிப்பாக ஈல்டு தரும், நல்லா டேஸ்ட் உள்ள பழம். இதெல்லாம் மொட்டை மாடியில் டெரஸ் கார்டனில் ஒரு பாட்டில் ஒரு ட்ரம்மில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு சூப்பரான வெரைட்டி. இந்த ரெட் லாங்கன் ரூபி லாங்கன் வேணும்னு ஆசைப்படுங்க, நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு புக் பண்ணிக்க. எல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட். 1-2 பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து எல்லாமே காயோட பாருங்கள். இதெல்லாம் பூ எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சுது, இதில் வச்சுது பாருங்கள். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு அந்த காற்றுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டிடுச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேட்கணும் ரூபி லாங்கன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது, 50 பிளான்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கு. நல்ல மெச்சூரான பிளான்ஸ். ஓகேங்களா, ஸ்டெம் குவாலிட்டிலேருந்து வந்து எல்லாமே தரமான பிளான்ஸ். விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தருவோம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீத்தா பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, முள் சீத்தா இருக்குது, ராம் சீத்தா இருக்குது, நார்மல் சீத்தா இருக்குது, ரெட் சீத்தா, அனுமன் சீத்தா, அந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். நான் இப்போ காட்ட போகிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் வெரைட்டிஸ். ஓகேங்களா, அந்த ஐலாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ண வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் வெரைட்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டிமோயா சீத்தா. ஓகேங்களா, அந்த அட்டிமோயா சீத்தா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கெலாம் நான் கேரண்டிங்க, தரமாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும், சீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நல்ல இனிப்பான ஒரு பழம் தான் இந்த அட்டிமோயா சீத்தா. இதெல்லாமே கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ். ஓகே, நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு மூலியமாக உற்பத்தி பண்ண பிளான்ட்டு. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month to வந்து பார்த்தீங்கன்னா 1 yearக்குள்ளே உங்களுக்கு ஈல்டிங் வந்துடும். இதெல்லாம் ஒரு தொட்டியில் வைக்கலாமா, ஒரு ட்ரம்மில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொட்டி ட்ரம்மில் எதில் வேணால் வச்சுக்கலாம். தொட்டி வைக்கிறதா ஒரு 16 inch பாட்டு, ஒரு 20 inch பாட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரம் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 லிட்டர் ட்ரம்மு, இல்லை 50 லிட்டர் ட்ரம்மு, இல்லை 100 லிட்டர் ட்ரம்மு, இந்த மாதிரி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் மாதிரி உருவாக்கப்பட்ட பிளான்ட்டு. எல்லாமே லீஃப் கூட அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வெரைட்டிலாம் நீங்கள் தேடிலாம் கிடைக்காத வெரைட்டிஸை நம்ம கொடுக்குறோங்க. டேஸ்ட்லாம் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நமக்கு நிறைய கஸ்டமர் ஆகுங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் அந்த செடிகள் கிடைக்கும், அப்பப்போலாம் கிடைக்காது. இதெல்லாம் மோஸ்ட் ரேரஸ்ட் கலெக்ஷன். விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்பு அட்டிமோயா சீத்தாவை புக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் ஊடு பயிராக போடணும்பா, எனக்கு போட்டால் நல்ல வருமானம் தரணும், நல்ல ரேட்டில் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா நெட்மக். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதிக்காயிலே பட் பண்ண பிளான்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச ரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்மக்கிட்ட 3 ரகங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன். ஓகேங்களா, கோல்டன் நெட்மக்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கன் நெட்மக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து கேரளா ஸ்ரீ. இந்த 3 ரகமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையோட வெயிட் அதிகமாக வரும், காய் நிறையா காய்க்கும். இதெல்லாமே பட் பண்ண பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டெப்பாக வளரும். ஓகேனா 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளரும். கிட்டத்தட்ட ஒரு 5 feet போச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, இதெல்லாமே பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. எல்லாமே பட்டிங் பிளான்ட். ஓகேங்களா, விதை மூலமாக இது தம்பி விதை செடியெல்லாம் கிடைக்குதப்பா, ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் உற்பத்தி பண்ண பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண் விதையா பெண் விதையான்னு தெரியாது. அதனால் நம்ம வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100 செடி வச்சுன்னா 50 செடியும் வந்து ஆண் விதையாக போயிடலாம், 100 செடியும் ஆண் விதையாக போயிடலாம், 10 செடி தான் பெண் விதையாக வரும். அதனால் இந்த மாதிரி பட் பண்ண பிளான்ட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தா 100% வந்து எல்லாமே வந்து ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு கேட்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு சின்ன இடம் தோப்பு இருந்தாலும் சரி, ஒரு 5 செடி இருந்தாலும் சரி, ஒரு 10 செடி வச்சாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 3000 ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டு இருக்கும். ஓகே, இதில் வந்து ஜாம் தயாரிக்கிறாங்க, பவுடர் தயாரிக்கிறாங்க, நிறைய மெடிசன் பவுடர் நிறைய தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணது ஜாதிக்காய். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் பார்க்கணும், வெளிநாட்டுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கேரளாவில் வந்து உங்களுக்கு ஏற்கனா ஜாதிக்காய் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட தரமான 3 வெரைட்டி இருக்குது. கோல்டன் ஸ்ரீ, ஸ்ரீலங்கன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்ரீ 3 வெரைட்டியுமே நல்லா பட் பண்ண பிளான்ட் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு மேஜிக்கல் பண்ணிடும். அந்த மாதிரி இது மேஜிக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் மாதிரி சின்னதாக காய்க்கும், நிறைய மரம் ஃபுல்லாக காய்க்கும். அந்த ஒரு பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எந்த ஒரு புளிப்பான பழமாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புளியாம்பழம், இல்லை ஒரு புளிப்பான மாங்காய், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பான நீங்கள் எந்த ஒரு புளிப்பான ஒரு எலுமிச்சி பழத்தை சாப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். ஒரு மேஜிக்கல் ஃப்ரூட்டு. இந்த பழத்தை எடுத்து நம்ம வந்து சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு புளிப்பான எந்த பொருளை சாப்பிட்டா இனிப்பாகவே இருக்கும், ஒரு மேஜிக்கலாக இருக்கும். வேறு லெவலில் சாக்லேட் மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் குழந்தைங்களாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட தரமான பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ்க்கு இந்த மாதிரி ஹைட்டில் பிளான்ட்டை தராங்க. ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி வரைக்குமே இருக்குது. இந்த 3 அடி பிளான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துட்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தரமான பிளான்ட்டு. நீங்கள் ஒரு பாட்டில், ஒரு க்ரோ பேக்கு, ஒரு ட்ரம்மு இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். அப்பப்போ ஆட்டெரு மாட்டெரு போட்டிங்கன்னா போதும், நல்லா பொறுமையாக தான் வளரும். நீங்கள் வந்து தம்பி நான் வச்ச மாதிரியே இருக்குது வளரவே கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான க்ரோத் தான். இது பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிளான்ட்னா நம்புவீங்களா, 2 வருஷம் வளர்ந்த பிளான்ட் தான். இந்த மாதிரி பிளான்ட் தான் கொடுக்குறாங்க. பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே இந்த லைவாக இதிலே பார்த்துக்கோங்க. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே இருக்கும். ஒரு பாட்டில் ட்ரம்மில் எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து செமிஷேட பிளேஸ், ஒரு நிலம் வெயில் வர மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும், அருமையாக வளரும். மிராக்கல் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் புக் பண்ணி தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தரமான பிளான்ட் நம்மக்கிட்ட காத்துட்டு இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபேமஸான மாம்பழம்னா மியாசாகி மாம்பழம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிவி நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு விலை போன ஒரு அருமையான மாம்பழம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மியாசாகின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜப்பான்னா ஒரு மியாசாகி என்ற ஊரில் விளைந்த மாம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் த சன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து மாம்பழம் விளையாது. ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பாலி ஹவுஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு தூஸ் கூட போகாத, ஒரு காக்கா கூட போகாத, நல்லா வந்து சன்லைட் மேலே போகிறத தடுத்து அதுக்குள்ளே அழகாக வளர்த்து வரக்கூடிய மாம்பழம் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்தோட இதுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேனா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாங்காய் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் கொடுத்த கஸ்டமருக்கு நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி எனக்கு மியாசாகி பிளான்ட் தான் கொடுங்கன்னு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் கொண்டு வந்திருக்கு. ஓகே, இதோட சின்ன பிளான்ட் இருக்கும். இதெல்லாம் நல்லா ஏஜ்ட் பிளான்ட். ஓகே, ஸ்டெம்மோட குவாலிட்டி பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டெம்மோட குவாலிட்டி பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்டெம்மோட குவாலிட்டி. இது எல்லாமே அடி ஸ்டெம் எல்லாமே பாருங்கள், எல்லாமே தரமாக இருக்கும். ஓகேண்ணா, சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நல்லா பிரான்ச் வந்துருக்கும். ஓகேண்ணா, மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரான்ச் இருக்கும். 1 2 3 4 5 பிரான்ச்சஸோடு இருக்கும். எல்லாமே தரமான பிளான்ட்டு. இதெல்லாம் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். 1 வருஷத்துல காய்கள் தரக்கூடிய மியாசாகி பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட லிமிட்டடான ஒரு 15 to 20 பிளான்ட் மட்டும் தான் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்காங்க. நல்ல கலராக இருக்கும், நல்ல வெயில் பட இடமா இருக்கணும். ஓகே, நான் நல்ல வெயில் பட்டால் தான் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக காய் இருக்குது. வெயில் படும் போது அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊதா கலரில் சிகப்பு கலரில் வரும். டேஸ்ட்டு நல்லா பழுத்து பிறகு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்குங்க, தோட்டமாக கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு ஆசைப்படியே நம்மக்கிட்ட உடனடியே வந்து வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லெமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடி எலுமிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை சீட்லெஸ் லெமன் சொல்லுவாங்க. கொத்து கொத்தா நல்லா பெரிய பெரிய காயாக வரக்கூடியது. நல்லா ஜூஸ் போடலாம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு போட்டுக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். சாமிக்கு பூஜைக்கு மட்டும் படைக்க முடியாது, மற்றது எல்லாமே நீங்கள் லெமன் ரைஸ் போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம்,
எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊறுகாய் போட்டுக்கலாம். இது பிளான்ட் எல்லாமே ஏர்லையர் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட். ஓகேங்களா, எல்லாமே ஒட்டு கண்ணு மூலம் உற்பத்தி பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் டு 1 வருஷத்துலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் தரக்கூடியது, நல்லா கொத்து கொத்தாக தரும். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கு. ஓகே, 100 ருபீஸ் தான் இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டே கிட்டத்தட்ட 3 அடி பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் தராங்க. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தரவங்க புக் பண்ணிக்கோங்க. தம்பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் ஒரு மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 10 இன்ச் பாட்டு இருந்தாலும் சரி, ஒரு 20 இன்ச் பாட்டு இருந்தாலும் சரி, இல்லை 15க்கு 15 க்ரோ பேக் இருந்தாலும் சரி, ஈஸியாக வச்சிங்கன்னா போதும். கொத்து கொத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொங்கும், உங்களுக்கு காயாக தொங்கும். ஓகே, ஆனால் ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் சாமான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்புன்னு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோலே ஒரு அருமையான ரகம், ஒரு நாட்டு ரகம் தாங்க. வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் தராது. வருஷத்தில் ஒரு டைம் காய் தந்தாலே அதை மறக்க முடியாத ஒரு டேஸ்ட் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா நீல மாம்பழம். ஓகே, இந்த நீல மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் தரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஒரு 200 கிராம் டு ஒரு 400 கிராம் 350 கிராம் தான் பழத்தோட வெயிட் வரும். பட் எக்ஸலண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீல மாம்பழம் தான் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி கிராஃப்டில் உருவாக்கப்பட்ட பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெத்தடில் உருவாக்கப்பட்ட பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தரமான பிளான்ட். ஓகேங்களா, பிளான்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் இருக்கும். சூப்பரான எக்ஸலண்ட்டான பிளான்ட். பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. பிளான்டேஷன் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரகம். ஓகேங்களா, நீலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பக்கா கேரண்டி. இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம ஒரு 100 பிளான்ட் கொண்டு வந்திருக்கோம். விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்புன்னு புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரி நல்லா வளர்ந்து உங்களுக்கு காய்கள் தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காயை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் அது பழத்தை சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இனிப்பு அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு ரகத்தை விரும்பி கேட்பாங்க. உங்களுக்கு யாரும் நீல மாம்பழம் கிடைக்காது இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. 1 பை 1 வீடியோ அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எதனா பிளான்ஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வராது. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஹாயின் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். தரமான பிளான்ஸை நாங்கள் பார்சல் பண்ணி உங்களுக்கு தருவோம். நீங்கள் ஒரே பிளான்ட் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை 10 பிளான்ட் ஆர்டர் பண்ணாலும் சரி, 100 பிளான்ட் ஆர்டர் பண்ணால் நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருக்கும். நம்மகிட்ட தரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் மட்டும் தான் நம்ம லைவாக வச்சு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. விருப்பப்பட்டவங்க நேரடியாக வாங்க. நீங்கள் எப்போ ஒகேனக்கல் போனாலும் சரி நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான பிளான்ட் காத்திருக்கு. ஓகே, நான் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பை பை.